Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி பார்த்தா 12th எக்ஸசைஸ் 5.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ பாரு, இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. நமக்கு மொதல் சம் பாருங்கள். அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 5.4 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் 2 டேஞ்சன்ட். 2 டேஞ்சண்ட்டை கண்டுபிடிக்கணும். that can be drawn from எதிலிருந்து 5,2 வரைகிற 2 tangent to the ellipse 2x squared plus 7y squared equal to 14. 2x squared plus 7y squared equal to 14 அப்படிங்கிற எலிப்ஸுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். கண்ணு ஒரு டேஞ்சண்டா இருந்தா ஹின்ஸை பயன்படுத்திக்கலாம். ஆனா இங்க 2 டேஞ்சன்ட், அப்ப ஹின்ஸை பயன்படுத்தினா 1 தான் வரும். அதனால ஹின்ஸை பயன்படுத்தக்கூடாது. கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் தான் பயன்படுத்தணும். கண்டிஷன் ஃபார் த எலிப்ஸுக்கு கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட். அப்போ கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் நமக்கு தெரியும், சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு. அப்போ நல்லா பார்த்துங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம இப்போ எழுதலாம். ஈக்குவேஷன் நல்லா புரியலைன்னா கேளுங்க சாமி. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் நமக்கு 2 டேஞ்சன்ட் வேணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் வேணும் அப்படின்னா y ஈக்குவல் டு எம்எக்ஸு, புரியுதா தங்கம், ப்ளஸ்ஸு அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் சி வந்து என்ன வரும் நமக்கு, ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். பார்த்துக்குங்க, இது கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட். அதாவது நமக்கு சி ஸ்கொயர்டு, சின்ஸு நமக்கு ஃபார்முலா தெரியும், சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ சி வேணும்னா ரூட் எடுப்போம் இல்லையா, அதனால். அப்போ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வேணும்னா மொதல் ஏ ஸ்கொயர்டு வேணும், பி ஸ்கொயர்டு வேணும். அப்போ எலிப்ஸ் எழுதலாம். எலிப்ஸு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. 14ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2x ஸ்கொயர் டிவைடட் பை 14 ப்ளஸ் 7y ஸ்கொயர் டிவைடட் பை 14 ஈக்குவல் டு 14ஆல் டிவைட் பண்ணால் 1. இதையும் அடித்தா 7 சாமி. 7ஆல் அடித்தா இங்கே 2. அப்போ நமக்கு என்னென்னு வரும், x ஸ்கொயர்டு டிவைடட் பை 7 ப்ளஸ்ஸு y ஸ்கொயர்டு டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1. இதிலிருந்து ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 7 தெரிஞ்சு போயிடும். பெரிய நம்பர் தான் நமக்கு எது, பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2. இது புரியுதா தங்கம்? பெரிய நம்பர் ஏ ஸ்கொயர்டு, சின்ன நம்பர் பி ஸ்கொயர். இப்போ இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம் அல்லது ப்ளஸ் கூட போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் நமக்கு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 7 எம் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயருக்கு பதிலாக 2. ஆக மொத்தம் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இதில் ஒரே ஒரு வேலை தான் பெண்டிங்கு, எம்மை கண்டுபிடிக்கணும். அப்போ இட்டு பாசஸ் எந்த பாயிண்டில், இட்டு பாசஸ் த்ரூ பாருங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 5,2. அப்போ இது எக்ஸு, இது ஒய்யு. அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சாமி. ஒய்க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5m ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ன்னு வந்துடும். இப்போ இதை இந்த சைடு இந்த ரூட்டை நீக்கணும். அப்போ 5m இந்த சைடு கொண்டாந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணாதான் ரூட் நீங்கும். அப்போ 2 மைனஸ் 5m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ 2 மைனஸ் 5m ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கி போயிடும், இந்த ரூட்டும் நீங்கி போயிடும். அப்போ 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்புறம் 5m ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 25
எம் ஸ்கொயர். இதை மூணையும் பெருக்கணும். இங்கே பாரு குறி மைனஸ் இருக்கு. மைனஸ் 5 2s are 10, 10 2s are 20 m. இதை இந்த சைடு கொண்டாந்தா மைனஸ் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 அந்தாண்ட வந்தா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாங்கன்னு 25m ஸ்கொயரில் 7m ஸ்கொயர்டு போயிடுச்சுன்னா 18m ஸ்கொயர் மைனஸ் 20m. 4ல் 2 போச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை பாரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ 9m ஸ்கொயர் மைனஸ் 10m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி எம்மை கண்டுபிடிக்கலாம். நமக்கு பெருக்குனா மல்டிபிள் பண்ணால் 9 வரணும். அப்போ ப்ளஸ் 9 வரணும். அப்போ 1 9 இஸ் 9. இங்கே பாரு சிம்பிள் மைனஸ் இருக்கு, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு. இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் ஒரே சிம்பிள் தான். இந்த சிம்பிளை பார்த்து மைனஸ் இதுக்கும் வரும், மைனஸ் இங்கேயும் வரும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 9 இஸ் 9. இதை கூட்டி பாரு மைனஸ் 10. அப்போ இதுக்கு ஒரு 9m. தபர் 9m இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு ஒரு 9m. 9 9 அடித்தா இங்கே 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சாமி 9m மைனஸ் 1. இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 1 9m ஈக்குவல் டு இது 9m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் m ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்தாண்ட போனால் ப்ளஸ் 1, மல்டிப்ளாக இருக்கிற 9 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அதே மாதிரி m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் m ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா சாமி? இப்போ இதை கொண்டாந்து நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மொதல் m ஈக்குவல் டு 1, m ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு mக்கு பதிலாக 1 போட்டோம்னா ஒரு எக்ஸு ப்ளஸ்ஸு, நீ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்லை. அப்போ எம்முக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ரூட்டுக்குள்ளே 7 ப்ளஸ் 2 ஆட் பண்ணினா 9. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வந்துடும். இது ஒரு டேஞ்சன்ட். இன்னொரு டேஞ்சன்ட் எம்முக்கு பதிலாக 1/9 போட போகிறோம். அப்போ 1/9 போட்டோம்னா சாமி ஒய் ஈக்குவல் டு பாரு 1/9 எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ஸே போட்டுக்கோ, ஏன்னா நமக்கு ரெண்டு இதுதான் கேட்குறாங்க. 7 இன்ட்டு எம் 1/9 எடுத்தோமா, அப்போ 1/9 எடுக்கும்போது அதை ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும்? 1/81 ப்ளஸ்ஸு 2ன்னு கிடைக்கும். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா பாரு என்ன வரும்? 2. அப்போ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 1/9 எக்ஸு ப்ளஸ்ஸு இது பாருங்க மல்டிபிள் போட்டோன்னா 162ன்னு வரும். அதோட 7 கூட்டினீங்கன்னா உனக்கு என்ன வரும்? 169 அப்படின்னு வரும். புரியுதா தங்கம்? இதை பெருக்கினீங்கன்னா 81 இன்ட்டு 2 162. அதோட இந்த 177 கூட்டிக்கிட்டீங்கன்னா 169 டிவைடட் பை 81. இப்போ ரூட் எடுத்தால் இது 13 டிவைடட் பை 9 வந்துடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/9x ப்ளஸ்ஸு 13 டிவைடட் பை 9. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 9 கீழே 9 இருந்தால் நல்லா இருக்காது. 9ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ்ஸு 13. இது இன்னொரு ஈக்குவேஷன். புரியுதா சாமி? ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, 2 ஈக்குவேஷன் கேட்கறதுனால y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்கு பதிலாக root of a squared m squared plus c squared. Condition for the tangent c squared equal to a squared m squared plus b squared தெரியுமில்ல கண்ணு. y equal to mx plus c வந்து டேஞ்சண்டா எலிப்ஸுக்கு டேஞ்சண்டா இருக்கிறதுக்கான கண்டிஷன் c squared equal to a squared m squared plus b squared. இதிலிருந்து c வேணும்னா நம்ம ரூட் எடுப்போம்.
அதுதான் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர். புரியுதா தங்கம்? அப்போ இது ஈக்குவேஷன் வேணும்னா வந்து இந்த எலிப்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும், 14 டிவைட் பண்ணி ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும் ராஜா. அதை கொண்டாந்து இதில் பிரதியிட்டுக்கணும். அப்புறம் இட்டு பாசஸ் நம்ம எந்த இடத்துல 5,2ல தான் டேஞ்சன் கண்டுபிடிக்கணும். அப்போ இட்டு பாசஸ் த்ரூ 5,2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 ஒய்க்கு பதிலாக 2 போட்டோம்னா இதை 5m அந்த சைடு கொண்டு போய் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணணும்னா எம் கிடைக்கும். எம்முக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதை கொண்டாந்து இதில் பிரதிட்டோம்னா 2 நமக்கு என்ன வரும், 2 ஈக்குவேஷன் வந்துடும். புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.